Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா Duopods F30 மிவியோட நியூ ப்ராடக்ட் இது. அதுவும் பார்த்தீங்கன்னா F சீரிஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்டோட அன்பாக்சிங் அண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்க்க போகிறோம். பட் இது ஃபுல் ரிவ்யூ கிடையாது. இந்த ப்ராடக்ட் நியூவாக F30 F சீரிஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு ஜஸ்ட் ஒரு ஓவர் லுக். இதில் ரியர் சைடில் 10mm டிரைவர்ஸ் இருக்குது. இதில் அந்த ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 கனெக்டிவிட்டி அண்ட் ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 எனஃப் தான் எனக்கு தெரிஞ்சு 5.2 அந்த மாதிரி போகாதீங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் 5.2 இருக்காது. அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு இதில் நீங்கள் 5.2 இருந்தது அப்படின்னும் போது உங்களுக்கு கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம நார்மலாக பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாதிரி கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் வரும். அண்ட் நெக்ஸ்ட் இதில் டச் கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் வேறு இருக்கான். 10 minutes சார்ஜ் பண்ணால் சம்திங் போட்டிருக்காங்க. அண்ட் IPX4 ஸ்வெட் ப்ரூஃப் இருக்குது. பேட்டரி லைஃப் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெம் டைப் இயர்பட் தான். இப்போ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். ஒன்ஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2-3 கார்ட்ஸ் இருக்கும். இது ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதை ஃபஸ்ட்டு இப்போ சொல்லிடுறேன் நான். இது ஒரு வெல்கம் கார்டு, இது விட்டுருங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற கார்டு. இது நீங்கள் மெயினாக நீங்கள் என்ன மிவி ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, இந்த ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, மிவின்னு இல்லை வேறு எந்த பிராண்ட்லேருந்து நீங்கள் வாங்கினீங்கனாலும் இப்போலாம் இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று கொண்டு வராங்க. நீங்கள் எப்போவுமே வந்தோடனே ரெஜிஸ்ட்ரேஷன் இதில் போட்டிருக்கோம் சிம்பிள்ன்ட்டு. ஜஸ்ட்டு நீங்கள் இன்வாய்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும் பார்த்தீங்களா, ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் வாங்குறீங்களோ இல்லை அமேசானில் வாங்குறீங்களோ. உங்கள் மெயில் ஐடிக்கோ இல்லை நீங்கள் ஃப்ளிப்கார்ட்னா நீங்கள் மெயிலுக்கு சென்ட் பண்ணலாம், இல்லை டவுன்லோட் பண்ணலாம். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை என்ன பண்ணுங்கள், இவங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பர், இங்கே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஸ்கேன் பிலோ QR கோட். இது ஸ்கேன் பண்ணிங்கன்னா கூட டேரெக்டாக அந்த வாட்ஸ்அப் சேட்டுக்கு போயிடுவீங்க. அண்ட் இந்த நம்பர் நீங்கள் போட்டு நீங்கள் அவங்களுக்கு வாட்ஸ்அப் சென்ட் பண்ணணும். நீங்கள் நம்பர் சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட நம்பர் சேவ் பண்ணாமல் கூட நீங்கள் வாட்ஸ்அப் சென்ட் பண்ண முடியும். அது வீடியோ கூட நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். நம்பரே சேவ் பண்ணாமல் எப்படி வாட்ஸ்அப் மெசேஜ் சென்ட் பண்ணுறதுன்னு. அந்த வீடியோ ஐ கார்டு இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு இதை ஃபஸ்ட்டு நீங்கள் மெயினாக பண்ணிவிடுங்க. இதுதான் இம்பார்ட்டண்ட். ஏன்னா இது பண்ணதுக்கப்புறமா தான் உங்களால் வாரண்ட்டி கிளைம் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு Duopods F30 யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதில் உள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும். இதில் USB Type-C கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் Type-C சப்போர்ட் இருக்குது. அண்டு மிவி பிராண்டிங் இதுலேயும் இருக்குது கேபிள்லேயும். அண்ட் நெக்ஸ்ட்டு 2 பேர் ஆஃப் இயர் சிலிக்கான் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. மேபி உங்களுக்கு வியரிங்கில் ஏதாவது கம்ஃபர்ட்னஸ் கம்மியாக இருந்ததுன்னா இது நீங்கள் சேஞ்சஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்னஸ் பெட்டராக இருக்கும். அண்ட் ஆஃப்டர் தட் இதுதான் மிவியோட நியூ Duopods F30. கொஞ்சம் காம்பேக்டாக இருக்குது. அண்ட் ரியர் சைடில் USB Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்டில் மிவி பிராண்டிங் இருக்குது. இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே மிவி இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இயர்பட்ஸில் பெருசாக ஒன்றும் இல்லை, டிஸ்பிளேலாம் கிடையாது. பட் ஒரு 4 இண்டிகேட்டர் LED இண்டிகேட்டர் இருக்குது, 3 பாயிண்ட் இருக்குது, 3 பாயிண்ட் சார்ஜிங் இருக்குது. அண்ட் 2 ஸ்டெம் டைப் இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெம் இந்த வாட்டி ரொம்ப தடியாக இருக்குது கம்பேர் டு ஆல்ரெடி மிவி பார்த்திங்கன்னா A25 இயர்பட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் ஸ்டெம்மு. அண்டு ரொம்ப சின்னதாக இருக்கும். பட் இது கொஞ்சம் நல்லா தடியாக இருக்குது. இந்த இயர்பட்டில் ஒரு LED இண்டிகேட்டர் கூட கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்ல விஷயம். அண்ட் லைட்டிங் கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அண்ட் பேரிங்லாம் கூட கொஞ்சம் இது ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் நீங்கள் இதுலேருந்து எடுத்தால் தான் பார்த்திங்கன்னா இது பேரிங் மோடுக்கு போகும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 2 டிவைஸும் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ பேரிங் மோடுக்கு போகுது. அண்ட் ப்ளூடூத்தில் மிவி Duopods F30 ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதும். பேர் ஆகிடுச்சு. பேரிங் உங்களுக்கு சீக்கிரமாக ஆகிடும். ஆஃப்டர் தட் நீங்கள் இதே ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் இதில் எடுத்தாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகிடும். அண்ட் இப்போ ஜஸ்ட் இதில் ஒரு சாங்ஸ் ப்ளே பண்ணி பார்ப்போம். எப்படி இருக்குன்றது என்னோடய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்கிறேன். இதில் ஆக்சுவலாக ட்ரபிள் நல்லாவே இருக்குது. வோக்கல் கிளாரிட்டி சூப்பராக இருக்குது இது வரைக்கும். அண்ட்
பேஸ் ஓரளவுக்கு இருக்குது. ஸோ பட் செக் பண்ணிட்டு தான் சொல்ல முடியும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 1000 rupees ப்ரைஸ் பண்ணுறாங்க. அண்ட் இது ஃபுல்லாக டீட்டெயிலாக கொஞ்சம் டைம் வந்து செக் பண்ணதுக்கப்புறமா தான் சொல்ல முடியும். அண்ட் அதுவும் இல்லாமல் நம்ம மல்டி டிவைஸ் கனெக்ஷன், ஸோ அதெல்லாம் செக் பண்ணிட்டு ஒவ்வொன்றுத்துலேயும் வந்து எப்படி சாங்ஸ் வந்து கிளாரிட்டியாக வந்து இருக்குது, ஸோ அதெல்லாம் செக் பண்ணலாம். ஸோ அண்டு லவுட்னஸ் நல்லாவே வந்து இருக்குது. அண்ட் மெயினாக வந்து அதே மாதிரி வியரிங், ஸோ வியரிங்கும் வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஸ்டெம் டைப்புன்றதுனால ஸோ உங்களுக்கு நார்மலாகவே வந்து ஸ்டெம் டைப் நல்லா தான் இருக்கும். ஸோ எனக்கு வியரிங்கில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது. அண்ட் அதே மாதிரி ப்ளே பாஸ்லாம் கூட கரெக்டாக வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இதில் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா போதும் அண்ட் பாஸ் ஆகிடும். அகைன் சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா ப்ளே ஆகும். அண்ட் ரொம்ப சாஃப்ட் டச் தான். ஸோ டச் வந்து நல்லாவே சூப்பராகவே வந்து ஒர்க் ஆகுது. ஸோ உங்களுக்கு டச் ஃபங்க்ஷனில் உங்களுக்கு எந்த வித ப்ராப்ளமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே டீட்டெயில்டாக வந்து நம்ம செக் பண்ணிட்டு சொல்கிறோம். அண்ட் இது வந்து ஃபுல் ரிவ்யூ கிடையாது. சூன் வந்து இதோட ஃபுல் ரிவ்யூ சொல்கிறோம். பட் இப்போதைக்கு இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஸோ இது கொடுத்துருக்கிற பில் குவாலிட்டிலாம் ஓரளவுக்கு நல்லா தான் வந்து இருக்குது. அண்ட் நார்மலாக மீவி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்தளவுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் ப்ராப்ளம்ஸ் அவ்வளோ வராது. ஸோ பட் இது ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு இதோட ஃபுல் ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் அவ்வளோதான் இப்போதைக்கு இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் என்னோட அப்கமிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.